ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு கிடைச்சிருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட அதிகமாகவே கிடைச்சிருக்கும். பட் ஒரு சிலருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. பட் இத்தனை ஆண்டு காலங்களில் இது வரைக்கும் அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதின அந்த பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் கவர்மெண்ட் சைடு கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் 2024 மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் எழுதின அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எழுதின உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் வாங்கி பார்க்க முடியும். அதுக்கான ஆப்ஷனை வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ப்ரொசீஜர்ன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் 2024 என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 10/5/2024, சரியா? ஸோ மே மாதம் 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்றது தெரியும். ஸோ நிறைய பேர் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த ரிசல்ட்ல ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோசியலில் வந்து நீங்கள் அபோவ் ஒரு 95க்கு மேலே வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பார்த்தா உங்களுடைய ரிசல்ட்டில் பார்க்கும்போது 85, 89 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இல்லை ஒரு மேத்ஸில் வந்து நீங்கள் சென்டம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் 92, 93 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணவங்க ஏதாவது மிஸ்டேக்காக ஏதாவது ஒரு மார்க் அங்கங்கே வேல்யூஷன் பண்ணும்போது விட்டுருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லையா, டோட்டலில் வந்து ஏதாவது மிஸ்டேக் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாலேயும் டோட்டலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்குது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு தடவை சோசியலில் அவனுடைய மார்க் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது 49 தான் எடுத்திருந்தான். பட் நம்ம ரீடோட்டலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மார்க் 99 சோசியலில். 50 மார்க் டோட்டலில் விட்டாங்க. கரெக்ஷன் பண்ணதுலாம் எந்த தப்பும் இல்லை. டோட்டலில் என்ன பண்ணிட்டாங்க, 50 மார்க் விட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 15/5/2024 இருந்து 20/5/2024 வரைக்கும் ஒரு 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சண்டே அன்னைக்குன்னு உங்களால் அப்ளை பண்ண முடியாது, சரியா? இந்த ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ, சரியா, உங்க ஸ்கூலுக்கே நீங்க நேரடியா போய் இந்த 15ஆம் தேதிக்கு மேல போங்க, சரியா? 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த டேட்ல நீங்க படிச்ச ஸ்கூல்லையே டைரக்டா போய் ஒரு சப்ஜெக்டுக்கு 275 ரூபாய். இப்போ நீங்க 5 சப்ஜெக்ட்டுக்குமே அப்ளை பண்ணி கூட என்ன பண்ணலாம், ஸ்கேன் காப்பி வாங்கலாம். ஆனா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னா 275 ருபீஸ் பே பண்ணணும். 275 ரூபா நீங்க கட்டணும். 275 ரூபா கட்டி நீங்க ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம். 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி வாங்கிடணும். வாங்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் டைம் கழிச்சு, ஒரு 1 வீக் இல்லைன்னா அதிகபட்சம்னா ஒரு 10 நாள் டைம்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்றதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஒரு 26ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, அப்போ அந்த 26ஆம் தேதி போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த ஆன்சர் காப்பியை நீங்கள் நெட்டும் ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு நேரடியாக போகணும். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படித்த ஸ்கூல்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ 26ஆம் தேதி நீங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 26ஆம் தேதி நீங்கள் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த எக்ஸாம் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். திரும்ப திரும்ப சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமுக்குள்ள நீங்கள் போய் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணிட்டா நீங்க ஒரு தடவை நல்லா ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. ஏதாவது கரெக்டான ஆன்சருக்கு தப்பு போட்டிருக்காங்களா, இல்லை டோட்டல் மிஸ்டேக் ஏதாவது இருக்குதா,
இல்லை எதுக்காவது மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்குறதோட நிப்பாட்டாம உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் அந்த பேப்பரை அந்த ஜெராக்ஸை கொண்டு போய் கொடுத்து சார் ஏதாவது மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், இல்லை மொபைல் மூலமாக கூட நீங்கள் அப்படி சாஃப்ட் காப்பியாக கூட சென்ட் பண்ணி கூட கேட்கலாம். சார் பாருங்கள் ஏதாவது மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ண சொல்லுங்கள் டீச்சர்ஸ் கிட்ட. அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு மார்க் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீவேல்யூஷன், செகண்ட் ஒன் ரீடோட்டலிங். இது 2ல் ஏதாவது ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுடைய பேப்பரை எடுத்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது இப்போ 1 மார்க் கரெக்டான தப்பு போட்டிருக்காங்க, இல்லை இப்போ ஏதாவது ஒரு டீட்டெயில் கொஸ்டின் எழுதிருக்கீங்க அதுக்கு இன்னும் மார்க் போடலாம் ஆனால் மார்க் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் ரீவேல்யூஷன் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய். இது வரைக்கும் +2 +1க்கு வந்து இந்த அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10த்துக்கும் இதே அமௌண்ட் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் கம்மியானா கூட நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய் நீங்கள் பே பண்ணி ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இதுவும் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் தான் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் ஸ்கூலுக்கே போய் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பேப்பர் எடுத்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணி அதுக்கு அந்த பக்கம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி ரிசல்ட் வரும்போது இந்த ரீவேல்யூஷன் ஒன்று உங்களுக்கு பழைய மார்க்கே அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லையா அதை விட மார்க் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய மார்க்கை கம்மி பண்ண மாட்டாங்க. ரீவேல்யூஷன் பண்ணும்போது ஒன்று அதே ஓல்டு மார்க் வரும், இல்லைன்னா அதை விட அதிகமான மார்க் தான் வரும், சரியா? அப்படி இல்லைன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். அதில் நீங்கள் பார்த்தது ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்ததுக்கப்புறம் டோட்டல் மிஸ்டேக் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒரு மார்க்கை ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணலாம். ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். இதுவும் நீங்கள் ஸ்கூலில் போய் டைரெக்டாக கட்டி தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும், சரியா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்கில் ரிசல்ட் வரும் இல்லையா, எல்லாருக்கும் வராது, அப்ளை பண்ண எல்லாருக்கும் வராது. மார்க் யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குதோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம போய் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இதுக்கு முன்னாலெல்லாம் +1 +2க்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு ரீவேல்யூஷனில் மார்க் மாறி இருக்குது, ரீடோட்டலிங்கில் மார்க் மாறி இருக்குது, சரியா? இப்போ ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கள். பாசிபிலிட்டி இருந்தால் மட்டும் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணுங்க, சரியா? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.